உளுந்தூர் பேட்டையா விடுதலை சிறுத்தையின் கோட்டையா அப்படின்ற மாதிரி எங்கு சென்றாலும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல பொதுமக்களே பேசுறாங்க. பல கூட்டத்தை நாங்க இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்து இல்லைங்க. இந்த கூட்டத்தையும் தலைவரையும் ஒரு ஒப்பனை வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, புரட்சி அம்பேத்கர் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தார். பாலும் அம்பேத்கர் என்று நீங்கள் எழுச்சி தமிழில் சொல்லுகிறீர்கள். திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அண்ணன் திருமா அவர்களை இதுநாள் வரை அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவராய், தமிழ் மக்களின் தலைவராய், தமிழனாய் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகவும் பார்க்கிறார்களே தவிர, என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் இன்னொரு தலைமையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அண்ணன் திருமா இந்த கூட்டத்தின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கிறார். அங்க சில ஒரு நெருக்கடிகள், சில ஒரு தள்ளுமுள்ளு, தலைவர் நல்லா பேச முடியாத ஒரு சூழ்நிலை. தலைவர் எந்த மேடையா இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடியவர். திருமா அவருடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பேற்று? நான் உங்களை தான் கேட்கிறேன். யார் பொறுப்பு? நீங்க தான் சொல்லணும். உங்களுடைய முதன்மை செயலாளர் ஆவூர் ஷானவாஸ் அவர்கள் அந்த மேடையில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி பரவுகிறது. நான் வளர்த்த நாய் எதிர் வீட்டு சோற்றுக்கு ஆசைப்பட்டால் தவறில்லை, அது என்னை பார்த்து குறைக்கும் வரை. ஷானவாஸ் ரொம்ப மிகப்பெரிய மூளை வீங்கி மாதிரி, சவுக்கு சங்கர் போலவோ அல்லது சாட்டை முருகன் போலவோ ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல், ரவுடின்றீங்களா? அவ்வளோ அப்படிதான். தலைவரை பல கேவலமாக பேசும் பொழுது சிறுத்தைகளாகி நமக்கு ஒரு கோபம் வருது இல்ல? சவுக்கு சங்கரோ அல்லது சாட்டை துறைமுகனோ அது போன்ற தொழிலாளிகள் கைகளிலும் கால்களிலும் அவர்கள் உடலிலும் வடிகிற சீடியும் ரத்தியம் நக்கி பிழைக்கக்கூடியவர். சேத்துப்பட்டி இளங்கோ சென்னை சிட்டி கரெக்டா? சொந்த ஊரு சும்மா இது அதுக்கு சம்பந்தம். நான் ஞாபகப்படுத்துற ஒரு கருத்துக்காக சொல்றேன். பின்னிடுவான் அவனை. இன்று நமது அரங்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம். வணக்கம். ஜெய்பீம். ஜெய்பீம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. ஐயா, இப்போ எதுக்கு உங்களை திடீர்னு இப்போ நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏன் வந்திருக்கிறோம்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே பேசும் பொருள் விடுதலை சிறுத்தையுடைய மாநாடு. ஆமாம். உளுந்தூர் பேட்டையா விடுதலை சிறுத்தையின் கோட்டையா அப்படின்ற மாதிரி எங்கு சென்றாலும் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல பொதுமக்களே பேசுகிறாங்க. பல கூட்டத்தை நாங்கள் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்து இல்லைங்க. அது ஜென்ஸ் கிட்ஸ், இளைஞர்கள் இப்படி திரண்டு வந்துட்டாங்க. அது மட்டுமல்லாமல் தலைவருடைய பிறந்த நாளை ஒட்டி தலைவருக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, இல்லை வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ரேம்பில் ஏறி மேடைக்கே ஏறிட்டாங்க. இதுவரைக்கும் உலக அரசியலில் இப்படி ஒரு மேடை, இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் எதுவுமே நடந்திருக்கு வாய்ப்பே இல்லை அரசியல். இப்போ நீங்களும் நம்மளாம் நீண்ட அரசியலை வச்சுருக்கிறோம். நம்ம எல்லா மேடையும் பார்க்குறோம்ல, எல்லா அரசியலுடைய மாநாட்டை பார்க்குறோம். கஷ்டப்பட்டு கூட்டியாருவாங்க. ஒரு பிரியாணியை கொடுத்து, ஒரு குவார்ட்டரை கொடுத்து, ஒரு 500 ரூபா 1000 ரூபா கையில் கொடுத்து கூட்டி வருவாங்க. அந்த லைட்டாக கொஞ்சம் டயம் ஆனதுமே ஆள் பெறப்படுறேன். ஆனால் இவங்க யாருமே பெறப்பட்டு போகவும் இல்லை. ஏறக்குறைய 6 மணிக்கே அவர் பேசி முடிச்சிட்டார். ஆனால் கூட்டம் கலைஞ்சது எத்தனை மணிக்கு தெரியுமா? நைட்டு 10-11 மணிக்கு. நாங்கள் இங்கே சேரும்போதுலாம் ஏர்லி மார்னிங். சென்னைக்கு சேரும்போது ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. 12 மணி இல்லை, எனக்குலாம் ஏர்லி மணி ஆயிடுச்சு. அவ்வளோ ரஸ்ஸு. நீங்களாம் கொஞ்சம் முடிஞ்சவங்க டக்குன்னு பரப்பிட்டு இருப்பீங்க. நாங்கள் கொஞ்சம் மக்களை பரப்பிட்ட நாங்கள் பரப்பிட்டு வந்தோம். அப்போ அப்படிப்பட்ட மாநாட்டை ஒரு விடுதலை சிறுத்தையுடைய ஒரு மாவட்ட சேர்ந்த முறையில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த சம்பவத்தை பார்க்கிற போது, இந்த மாநாட்டை பார்க்கிற போது, அல்லது அந்த கூட்டத்தை பார்க்கிற போது, அந்த கூட்டத்தையும் தலைவரையும் ஒரு ஒப்பனை வச்சு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, புரட்சி அம்பேத்கர் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, புரட்சி அம்பேத்கர் எந்த இடத்துக்கு போனாலுமே அவருடைய மொழி புரிதோ இல்லையோ, அம்பேத்கருடைய வார்த்தைகள், அவருடைய சொற்கள், அவர் பேசுகிற பேச்சு மக்களுக்கு புரியுறதோ இல்லையோ, ஆனால் கூட்டம் திரளாக வரும். தன்னிச்சையாக மக்கள் கூடக்கூடிய தலைவராய் புரட்சி அம்பேத்கர் விளங்கினார் அந்த காலகட்டம். அந்த அவர் வாழ்ந்த காலங்களில் அது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா, புரட்சி அம்பேத்கர் அக்டோபர் 14ஆம் தேதி நான் பௌத்தம் தழுவுகிறேன், இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று புரட்சி அம்பேத்கர் சொல்கிறாரு. சொன்னோடனே அது அம்பேத்கர் அது ஒரு அழைப்பாக விடுகிறார்.
நான் இந்த தேதி அக்டோபர் 14ஆம் தேதி பௌத்தம் தழுவப் போகிறேன், ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன், அதற்காக என்னை நம்பியிருக்கிற என்னோடு இருக்கிற என்னை சார்ந்த அத்தனை மக்களும் அத்தனை நபர்களும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். நான் தழுவுகிறேன், என்னோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை பேரும் வாருங்கள் என பட்ச அம்பேத்கர் சொன்னார். அப்போவே லட்சக்கணக்கான மக்கள் அந்த அம்பேத்கருக்கு தன்னிச்சையாக திரண்டார்கள். பல லட்சம் பேர் திரண்டார்கள். அவர்கள் எப்படி திரண்டார்கள்னா, அவரவராவே அவருடைய வண்டி செலவை ஏற்றுக்கொண்டு, அவரவராவே அவருடைய உணவு செலவுகளை ஏற்றுக்கொண்டு, அவர்களாவே தன்னிச்சையாக இந்த காஞ்ச ரொட்டிகளை, மைதா ரொட்டிகளை அல்லது கோதுமை ரொட்டிகளை எடுத்துன்னு வந்து ஆங்காங்கே தங்கியிருந்து அந்த தங்கின இடத்திலேயே ரொட்டிகளை சுட்டு சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிட்டு 2-3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து புரட்சி அம்பேத்கர் ஏற்றுக்கொண்ட பௌத்தத்தை அவர்களும் அந்த ஸ்லோகங்களை சொல்லி அந்த பஞ்சசீலங்களை ஏற்றுக்கொண்டு பௌத்தர்களாக திரும்பினார்கள். ஓ, அந்த காலகட்டத்தில் 1956 இதெல்லாம் நீங்க வந்து படிச்சனால அப்படியே நீங்க நேரடியாக பார்த்தது போலவே சொல்லுகிறீங்க. நான் எனக்கு ஒரு இமேஜஸ் அதுல இருந்து வருது. எனக்கு அதை படிச்சதுனால ஓ, இப்படிலாம் மக்கள் திரண்டிருப்பார்கள் அதை படிக்கிறப்போ அவர்கள். நீ சொல்ற 100% உண்மை. நானும் பார்த்தேன் இந்த மாநாட்டில் அப்படியே சைடு ஓரங்கள் எல்லாம் சாப்பாடு தயார் பண்ணி, சப்பாத்தி தயார் பண்ணி, பிரியாணி தயார் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் இப்போ மதியம் வந்து அவங்க சாப்பாடே கொடுத்தாங்க. நான் ஹோட்டல் எல்லாம் மூடிட்டு இருந்தாங்களா, அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்வது என்று சிந்திக்கின்ற அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் அவங்க வந்து எனக்கு தயிர் சாதம் கொடுத்தாங்க. அம்பேத்கர் குரலுக்கு, அம்பேத்கருடைய அந்த வார்த்தைகளுக்கு, அம்பேத்கர் அறிவிப்பு செஞ்ச அந்த அறைகூவலுக்கு எப்படி மக்கள் தன்னிச்சையாக அவரவர்களால் வந்தார்களோ, அந்த குரலுக்கு எப்படி மதிப்பளித்தார்களோ, அந்த குரலுக்கு எப்படி வலிமை சேர்த்தார்களோ, அதே போல இன்றைக்கு அண்ணன் திருமாவுடைய குரலுக்கும் அவருடைய அறைகூவலுக்கும் அவருடைய சொற்களுக்கும் அவர் அழைப்பு விடுகிற அந்த அழைப்புக்கு மக்கள் தன்னிச்சையாக திரண்டு வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்ப நீங்க வந்து வாழும் அம்பேத்கர் என்று நீங்கள் எழுச்சி தமிழில் சொல்லுகிறீர்கள். அம்பேத்கர் நினைச்சு அந்த மக்களை அழைச்சாரோ அதை நினைப்பில் இவர் இங்கே இருக்கிறாரு. ஆனால் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் தேசிய மாநாடு எதற்கு அறிவிக்கப்பட்டது, ஏன் அறிவிக்கப்பட்டது? 1. 2, இந்த மக்கள் எப்படி தன்னிச்சையாக திரண்டார்கள், இவர் திரள்வதற்கு என்ன காரணம் என்கின்றால், அண்ணன் திருமா அவர்களை இவர்கள் ஒரு தமிழ் தேசிய தலைவராய் இங்க இருக்கிற போலி தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக வாய்கிழிய திராவிடம் பேசுகிற திராவிடர்களாக நாம் அனைவரும் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் அண்ணன் திருமா அவர்களை இதுநாள் வரை அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவராய், தமிழ் மக்களின் தலைவராய், தமிழனாய் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவரை ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகவும் பார்க்கிறார்களே தவிர அண்ணன் திருமாவளை தமிழ் தேசிய தலைவராய் இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதனுடைய விமர்சனம், அதனுடைய தாக்கம், அதனுடைய வீழ்ச்சி தான் அண்ணன் இவ்வளவு பெரிய எழுச்சியை கொண்டு வந்து சேர்த்தது காரணம். குறிப்பு இதுனா இன்றைக்கு நடக்கிற அரசியல் நிகழ்வுகளில், இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழலில் எல்லோரும் என்ன சொல்கிறானா, இனி விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், ஜென் கிட்ஸுகள் இவர்களை அனைவருமே விடுதலை சிறுத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அவர்கள் புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற ஒரு நடிகர்கள் கட்சியிலேயோ அல்லது பிரபலமாக இருக்கிற கட்சிகளிலேயோ, திமுகவிலேயோ அண்ணா திமுகவிலேயோ போன்ற கட்சிகளில் விடுதலை சிறுத்தை இந்த ஜென்ஸ் கிட்ஸ் போயிட்டார்கள் என்று சொல்றார்கள். ஆனால் அதனை முறியடிப்பதற்காகவும், அப்படி இல்லை என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் இன்னொரு தலைமையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அண்ணன் திருமா இந்த கூட்டத்தின் மூலமாக நிரூபணம் செய்திருக்கிறார். உண்மைதான் நீங்க சொல்ல 100% உண்மை. இந்த நேரத்தில் நீங்க வந்து புரட்சி அம்பேத்கருடைய அந்த காலகட்டத்தையும் நிகழ்காலத்தையும் நீ ஒப்பிட்டு அழகா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது உண்மைதான். தமிழ் தேசியத்தில் இருக்கிற இங்க இருக்கிற திராவிட கட்சிகள், இங்க இருக்கிற திராவிடர்கள் இல்லங்க, நான் சொல்ல வர கருத்து முக்கியம். அதாவது அம்பேத்கருக்கு அதே பிரச்சனை இருந்திருக்கு. அவர் வந்து இந்திய தேசத்திற்காக அனைத்து மக்களுக்காக போராடுறாரு. ஆனா அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் தலித்து மக்களுக்கு மட்டும்தான் போராடுறாரு. அதே பிரச்சனை இப்ப எப்படி இந்த பிரச்சனை நம்ம தலைவருக்கு சொன்ன பாத்தீங்களா, தமிழ் தேசியத்தை வந்து தலைவர் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார்கள். ஆனா தேசிய தலைவர் பிரபாகரன் இவரை ஏற்றுக்கொண்டார். ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமா, பிரபாகரன் தானே இவரை வந்து அன்பு தம்பின்னு அழைத்து
அங்க வந்து சிறப்பு செய்கிறார், ஆமா, பாராட்டுகிறார். ஆமா, அது தமிழரசன் ஏற்றுக்கொண்டார் அந்த ஆமா, காலகட்டத்திலேயே. ஆமா, ஆமா. நான் இருக்கா ஆமா, ஆமா. பெருஞ்சித்திரனார் ஏற்றுக்கொண்டார். ஆமா. அடுத்து தமிழ் தேசியத்தை கொண்டு போகக்கூடிய ஒரே தலைவர் அடுத்து எழுச்சி தமிழர் தான். நீங்க ஆனா அவரு எங்க பாருங்க. இவர்களெல்லாம் தமிழ் தேசியம் என்ற பெயரை சொல்லி பொழப்பு நடத்துபவர்கள். ஆகையால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்துல மகாத்மா காந்தி வந்து இவர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொள்ள இல்லைங்க. அப்ப அதே பிரச்சனை தான். அதனாலதான் நான் சொல்ல வர்றேன், அம்பேத்கரின் தொடர்ச்சியாக எழுச்சி தமிழ் இருக்கிறன்ற கருத்தை நான் பதிவு பண்றேன். ஏன்னா அம்பேத்கர் என்ன சொன்னாரு, பலியிடப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னாரு. அந்த கருத்தை உள்வாங்கி நமது தலைவர் அண்ணலே இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாய கூட்டமும் அல்ல, சீரிப்பாய் விடுதலை சிறுத்தைன்னு அதை சீறிட்டாங்கல்ல பயலுக உளுந்தூர்பேட்டையில. அதனால அந்த பார்வையில நான் பார்க்கின்றேன். இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது, உங்களை தவிர வேற யார்கிட்ட கேட்காம இருக்க முடியாது. அங்க சில ஒரு நெருக்கடிகள், சில ஒரு தள்ளுமுள்ளு, தலைவர் நல்லா பேச முடியாத ஒரு சூழ்நிலை. தலைவர் எந்த மேடையா இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசக்கூடியவர். 2 மணி நேரத்துக்கு மேல எல்லாம் பேசியிருக்காரு பழைய காலங்கள்ல. அதுல வெறும் 3 நிமிடங்களில் பேசிட்டு போனாரு. அந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம்? ஆமா, பொதுவாக அண்ணன் திருமா அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் 17. அந்த நாளில் அவருடைய பிறந்தநாளை எப்பொழுதுமே நேரடியாக கொண்டாடுவதில்லை. அந்த நாளில் அவர் ஒரு கருப்பொருளை உருவாக்கி அந்த கருப்பொருளை மையப்படுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று அந்த கருப்பொருள் மூலியமாக மக்களை விழிப்படை செய்வதும் அவர்களை அரசியல்படுத்துவதும் அதன் மூலியமாக அரசியல்படுத்துவதும். ஒரு காலத்துல பிறந்த நாள் அவர் கொண்டாடும் பொழுது, நீ சொன்னதுக்காக சொல்றேன், அந்த கருப்பொருள் என்று சொன்னீர்கள் அல்லவா, பனைவிதை நடுவோம் தமிழர் பாரம்பரியம் காப்போம் கொண்டாந்தாரு. அது மாதிரி இவருடைய பிறந்த நாள் ஒவ்வொன்றும் ஒரு கருப்பொருள். இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய எழுச்சி, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் திருமா. அவருடைய பிறந்தநாளை எப்பவுமே அவர் கொண்டாடுவதே இல்லை, அதை கொண்டாடுவதில் ஒரு மகிழ்ச்சி அடைவதும் இல்லை. அதன் மூலியமாக மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வை செய்வது, அதன் மூலியமாக மக்களை விழிப்பட செய்வது, அந்த கருத்தின் மூலியமாக மக்களை அரசியல்படுத்துவது, அதில் ஒற்றுமைப்படுத்துவது, அதில் ஒழுங்குபடுத்துவது, அவர்களை நெறிப்படுத்துவது, இப்படி போன்ற செய்திகளை தான் அண்ணன் திருமா அவர்கள் செய்வார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே நம்ம மேல் குத்தப்பட்டிருக்கிற சாதி முத்திரை, நம் மீது குத்தப்பட்டிருக்கிற வீண் பழிகள், ஏதோ சொல்லுகிற இந்த அவலமான செய்திகளை முறியடிப்பதற்காகவும் அல்லது அது இல்லை என்று காட்டுவதற்காகவும் அந்த மாநாடு கூட்டப்பட்டது. கூட்டத்துக்கு ஏற்ப போல எல்லோருடைய எண்ணங்களிலும் மண்ணள்ளி போடுவதை போல அண்ணன் திருமாவுடைய அழைப்பை ஏற்று மக்கள் தன்னிச்சையாக அங்க கூடினாங்க. ஆனா அந்த மேடை சிதைஞ்சதற்கு காரணம், அந்த மேடை ஒழுங்குபடாவதற்கு காரணம், அந்த மேடையில இருந்து யார் இருந்தார்களோ கண்டிப்பா பொறுப்பை நம்முடைய மாநில பொறுப்பாளர் இருப்பவர்கள் கண்டிப்பா பொறுப்பேற்று ஆக வேண்டும். அதற்கு தலைவருக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். தலைவருக்கு உச்சபட்சமாக அவரு மிகவும் மூச்சு திணற அளவுக்கு அந்த மேடை மிக மோசமான சூழலை போய்விட்டது. ஒருவேளை நமக்கு பிடிக்காத நபர்கள் RSSஓ பிஜேபியோ அல்லது நமக்கு எதிராக செய்கிற அரசியல் சங்கு பரிவாரங்களோ நமக்கு எதிராக அரசியல் செய்கிற இன்னைக்கு இருக்கிற சவுக்கு சங்கர் போலவோ அல்லது சாட்டை முருகன் போலவோ ரவுடி கும்பல், பொறுக்கி கும்பல், இது போன்ற ஒரு கொலைகார கும்பல், அவர்கள் மேல ஏறி வந்து இந்த மாதிரி அந்த ஒழுங்கை சிதைக்க வேண்டும், அந்த ஒழுங்கை நாசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சிலர் அதுக்குள்ளே வந்து அண்ணன் திருமாவளவன் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அந்த நிகழ்வுக்கு யார் பொறுப்பேற்பது? யார் பொறுப்பேற்பு? நான் உங்களை தான் கேட்கிறேன். யார் பொறுப்பு? நீங்க தான் சொல்லணும். மாவட்ட என்ற முறையில் நான் சொல்கிறேன். நாங்கள் மாவட்ட என்ற முறையில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டு நாற்காலி போடப்பட்டிருந்தது, நாங்கள் அதை அமர்ந்திருந்தோம். ஆனால் அந்த மேடையை முழுமையாக பொறுப்பேற்று நடைமுறைப்படுத்தது மாநில பொறுப்பாளர் ஒரு சிலர் மட்டுமே. நான் யாரையும் குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் பொறுப்பேற்று ஆக வேண்டும். பொதுச் செயலரோ அல்லது அவர் கீழே இயங்கிய பொறுப்பாளர்களோ அவர்கள் முன்வந்து இந்த நிகழ்வுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறோம், இனிமேல் நடக்காது, நடக்கவும் விடமாட்டோம், இனி நடக்க போற நிகழ்வுகளில் இது போன்ற இவர்கள் வரும் என்று சொல்வதற்கான இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதுவரை தமிழ்நாட்டில் யாரும் கூட்டவில்லை. பேரறிஞர் அண்ணாவோ இல்ல அவருக்கு பிறகு வந்த கலைஞரோ இல்ல எம்ஜிஆருக்கே இப்படி கூடவில்லை என்று சொல்ல. எம்ஜிஆர் வருவார், அவர் முகத்திற்காக. விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ரிப்போர்ட். இப்ப சமீபத்துல கூட விஜய்க்கு பெரிய கூட்டம் தன்னெழுச்சியா விஜய்க்கு வர்றாருங்க. மத்த திமுக அதிமுக வரல, தன்னெழுச்சியா வந்தது விஜய்.
அது நமக்கு வருது. விஜய் ஆனா அவரை விட வந்ததாக சொல்லுகிறார்கள். தப்பா சொல்றீங்க. விஜய்க்குலாம் தன்னிச்சா வருது கிடையாது. விஜய்க்கு எல்லா ஆட்களை கூட்டிட்டு வராங்க, எல்லாம் இறங்கி வேலை செஞ்சப்பட்டு தான் வராங்க. ஓ அப்படியா? விடுதலை சிறுத்தைகள் அப்படி கிடையாது. மாவட்ட செயலர் முறையில நாங்க எல்லாருக்கும் போய் அழைப்பு கொடுப்போம், துண்டறிக்கை கொடுப்போம். நான் அண்ணன் சொல்ற ஆனா இந்த நேரத்தில் உங்களை பாராட்டணும். இந்த மாநாட்டிற்கு ரோடா போய் நீங்க இது கொடுத்தீங்க, துண்டறிக்கை கொடுத்தீங்க. அவருடைய அண்ணன் என்ன அறிக்கை கொடுத்தாரோ அதை வந்து கிட்டத்தட்ட 5000 துண்டறிக்கை அடிச்சு நான் வந்து வீதி வீதியா போய் கொடுத்தேன். அதை பார்த்து மக்கள் தன்னிச்சையா வராங்க, கேட்டு வர. அவங்களே வண்டி பிடிச்சு வராங்க, அவங்களே வந்து ட்ரெயின் பிடிச்சு வராங்க, பஸ் பிடிச்சு வராங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்கவுங்க அந்தந்த வாகனங்கள்ல வந்து மாநாட்டுக்கு சேர்றாங்க. ஆனா விஜய்க்கு இப்படி வருது கிடையாது. விஜய்க்கு வண்டி வச்சு மக்களை ஏத்தி வந்து இறக்குறாங்களே தவிர யாரும் தன்னிச்சையா வந்து சேர்ந்து கிடையாது. அது உங்களுடைய கருத்து. நம்ம கூட்டணியில் இருக்கிற நம்ம அந்த கருத்துக்கு போக வேண்டாம். நம்ம நேர திருப்பி இந்த கருத்து நான் என்னுடைய தரப்பு நியாயத்தை சொல்லிதான் ஆகணும். அவங்க நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனக்கு வந்து எங்க தலைவர் தான் பெரியவர். நாங்க இல்லை என்று சொல்ல, எங்க தலைவர் தான் எங்களுக்கு மிக உயர்ந்த மனிதரா, மிக சிறந்த மனிதரா தெரிவாரு. என் தலைவருக்கு முன்னாடி எனக்கு யாரும் பெருசா தெரிய மாட்டாங்க. உங்களை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்த நேரத்தில் அடுத்த ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய ஒரு பொசிஷனுக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். ஏன்னா நீங்க எதுவுமே நேர்மையாக உண்மையாக பேசுவீங்க. உங்களுடைய முதன்மை செயலாளர் ஆவூர் ஷானவாஸ் அவர்கள் அந்த மேடையில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி பரவுகிறது. அவர் ஏன் கலந்து கொள்ளவில்லை, என்ன காரணம், அவர் எதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகிறாரா, இல்ல வெளிநாட்டுக்கு செல்கிறாரா, என்ன பிரச்சனை என்பதை உங்கள் மூலமாக தெரிய ஆசைப்படுகிறேன். நீங்க தான் அவருக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இருந்தீர்கள் என்ற செய்திகள் கிடைத்திருக்கு. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இங்க பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க கட்சியில எம்எல்ஏ பதிவை அனுபவிச்சுட்டு எங்க தலைவரை வந்து பெருசா நினைக்காம அவர் உடனே எதிரணியில் போயிருந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வந்து இணைஞ்சு பேச ஆரம்பித்தார். பனையூர் பாபு அவர்கள். அதான் பனையூர் பாபு. எனக்கு அவன் பேர்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியில் வந்து ஒரு பதிவு போட்டேன். நான் வளர்த்த நாய் எதிர்வீட்டு சோற்றுக்கு ஆசைப்பட்டால் தவறில்லை, அது என்னை பார்த்து குறைக்கும் வரை என்று புரட்சி அம்பேத்கர் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு நாயை வளர்க்குறேன், அந்த நாய் எதிர் வீட்டில் இருக்கிற சோத்துக்கு ஆசைப்பட்டால் தப்பே கிடையாது. அது சாப்பிட்டோம் போட்டோம், அது அங்கே எதிர் வீட்டிலாம் சாப்பிட்டோம், பக்கத்து வீட்டுலாம் சாப்பிட்டோம், எங்கன்னா சாப்பிட்டோம், அதை பற்றி நான் வருத்தப்படுதில்லை. ஆனால் அந்த நாய் அதை சாப்பிட்ட பிறகு என்னை பார்த்து குறைக்கூடாது. ஏன் நான் தானே நாயை வளர்த்தேன். அந்த வளர்த்து அந்த நாய்க்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது, அந்த நாயை விசுவாசமாக உருவாக்கியது நான் தான். ஆனால் அது எதிர் வீட்டு சோத்துக்கு ஆசைப்பட்டது, போன் நாங்கள் அனுப்பினா போன் அதுவாக போயிடுச்சுன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது என்னை பார்த்து குறைக்கக்கூடாது, குறைக்கும் வரை அப்படின்ட்டு புரட்சி அம்பேத்கர் சொல்றார். அது தவறு அப்படின்னு அம்பேத்கர் சொல்றார். சொல்லிட்டு அந்த பதிவை நான் போட்டுட்டு கீழே ஒரு விஷயத்த போட்டேன். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை, அண்ணன் திருமா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் மிக நுட்பமாக அவருடைய அரசியலை கவனிக்கக்கூடியவன், அருகாமையிலிருந்து, ஆகையால் எச்சரிக்கை, உங்களுக்கு முடிவுரை எழுதி விடுவார், எச்சரிக்கை அப்படின்னு நான் ஒரு பதிவு போட்டேன். அதை வந்து 1 லட்சம் பேர் மேலே பார்த்துட்டான் கிட்டத்தட்ட ஒரே நாளில். 1 லட்சம் பேர் மேலே பார்த்துட்டு என்னை உள்ள போய் மானாவாரியா பேசிக்கிறான், திட்டிக்கிறான். எல்லாம் திட்டத்தினா எல்லாம் திமுக காரன், ஆர்எஸ்எஸ் காரன், பிஜேபி காரன், சங்கி கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து திட்டுறான். சரி, நான் அதை பத்தி இது பேசவே இல்லை. அப்போ இந்த பதிவு எல்லாருக்கும் எங்க கட்சியில இருந்து எங்களுடைய உழைப்பை சுரண்டி எங்க உழைப்பின் மூலியமாக இங்கு யாரெல்லாம் என்னெல்லாம் அனுபவிக்கிறார்களோ இந்த இயக்கத்திற்காக நிற்காமல், தலைமைக்கு நிற்காமல், அண்ணன் திருமா மீது விசுவாசம் இல்லாமல் வெளியே செல்கிறவர்களுக்கு இது நிச்சயம் பொருந்தும் என்று நான் அன்றைக்கு சொன்னேன். இன்றைக்கு ஷானவாஸுக்கு அது பொருந்தும், அதுல மாற்று கருத்து. அதே விஷயம் அப்படி ஷானவாஸுக்கு பொருந்தும். ஏன்னா ஷானவாஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய மூளை வீங்கி மாதிரி உள்ள இருந்துக்கின்னு அவர் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆதரவா பேசினுக்கிறாரு. அவர் இப்போ எங்க கட்சியில இருக்கிறாரா இல்ல போயிட்டாரா அப்படின்னு கூட தெரியல. தலைவர் அவரை விட்டுறக்கூடாதுக்காகவே உடனே முதன்மை செயலர் ஒரு தாய் சிறுத்தை, ஆமா, ஒரு முதன்மை செயலர் பொறுப்பை அறிவிச்சாரு. ஆனா அதுக்காக அவர் நன்றியும் சொல்ல, அதற்காக அவர் எந்த தலைவரை வந்து சந்திச்சு எந்த விதமான நடவடிக்கையும் ஈடுபடல. ஆனா அவர் உடனே திமுக போய் அந்த நிகழ்வுல நின்று கலந்துக்கின்னு நம்மளே வந்து 10 வருஷமா இருந்த கூட்டணி 10 நாள்ல கலைஞ்சிச்சுன்னா நம்மளை பத்தி கமாண்ட் அடிக்கிறார் அவரு. ஆனா ஷானவாஸ் ஒரு
சராசரி அரசியல்வாதியா இருக்கணும் முடியுமே தவிர, ஆனா ஒரு நல்ல அரசியல்வாதியாய் அல்லது நல்ல மனிதனாய் இல்ல சமூக நீதிக்காக, ஜனநாயகத்துக்காக, சமூக போராளியாய் ஷானவாஸால் ஒரு நாளும் இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் அரசியல் வியாபாரிகளாய் மாறிவிட்டார்கள். அப்ப நல்லா வந்து இங்க வந்தோம்னா ஏற்கனவே வந்து ரத்த சிந்தி இந்த கட்சியை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து எம்எல்ஏ ஆகலாம், எம்எல்ஏ ஆன பிறகு நல்லா வந்து செல்வாக்கா வளரலாம். அவர் வந்தப்ப ஞாபகம் இருக்கா எப்படி வந்தாருன்னு? ஞாபகம் இருக்கா? திரும்பி பாக்குறீங்களா அந்த காலகட்டத்தை? வறுமையா ரொம்ப ஆளே வந்து நோஞ்சானா. இப்ப எழும்பூர்லயும் 3 வீடுக்குது அவருக்கு. அப்புறம் வந்து எல்லாம் யார் மூலமா கிடைத்தது? தலைவருடைய உழைப்பு. விடுதலை சிறுத்தையில வந்து இப்ப உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த கட்சியை வந்து மெட்ராஸ்ல வளர்த்து வச்செல்லாம் சாதாரண விஷயமா நாங்க மதுரையில நாங்க உருவாக்கணும் கரெக்டா. ஆனா நீங்க சென்னைக்கு அங்கிருந்து வந்த பிறகு எவ்வளவு எத்தனை பேருக்கு குண்டாசு, எத்தனை பேர் உயிர் தியாகங்கள், ரைட்டா, ரத்த வரலாறு இல்ல. நீ வந்துட்டு நல்ல ஒரு லெவலுக்கு ஆன பிறகு நீங்க சொன்ன 3-4 வீடுகளை வாங்கிவிட்டு டக்குன்னு வந்து இன்னைக்கு வந்து சீட்டு கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் செல்லுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. அவர்கள் இந்த கட்சியில் பதவி சுகத்துக்காக மட்டுமே இருந்தார்கள். இல்ல செல்றாருன்னு சொல்றாரு, போயிட்டாரா உண்மையில? அப்ப நம்ம அந்த குத்துவ பதிப்பை பேசக்கூடாது. இதுக்கு தானே மாநாடு தானே வரல. மாநாட்டுக்கு வரலன்றது மட்டும் இல்லாம அவரு நமக்கு எதிரணியில் இருப்பவர்களோடு போய் சேர்ந்து கொண்டு அவர்களை புகழ்வது மட்டும் இல்லாமல் நம்மளே இகழறாங்க. ஓ, அப்ப நீங்களா ஒரு முடிக்கு வந்துட்டு ஆள் போயிட்டாருன்னு? இல்ல, அவர் போயிட்டாரு தான், இதான் உண்மை. இது ரொம்ப பட்டவர்த்தமா சொன்னா அவர் திமுகல சேர்ந்துட்டாரு. ஆமா, இதான் உண்மை, இதான் யதார்த்தமான உண்மை, எதிர்சனம். இந்த மறைச்சு பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அவருக்கு வந்து முதன்மை சேர் கொடுத்திருக்காரு தலைவர். பாருங்களேன், வந்ததுமே துணை பொதுச் செயலாளர் வந்ததுமே. அப்ப நம்ம ஏன் கொடுக்குறோம்னா ஜனநாயக சக்தியில நம்ம அழைக்கிறோம். அப்படி இல்ல, ஜனநாயக சக்தி எல்லாம் கிடையாது. ஷானவாஸ் ஒரு இஸ்லாமியர். அவர் இஸ்லாமியர் இங்க வந்து தலைவர் வந்து துணை பொதுச் செயலர் கொடுத்தாரு, எம்எல்ஏ கொடுத்தாரு, இப்ப முதலமைச்சர். அவர் மூலியமா எத்தனை இஸ்லாமியர் உள்ள வந்தாங்க? இது ஒரு பெரிய ஒரு ஆள் கூட அவர் சேர்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் அவர் மனைவி கூட கட்சி நிகழ்ச்சி கொண்டு வந்து கிடையாது, ஆயிஷ் வந்து கிடையாது. அவரு தாலி கட்டின மனைவி கூட ஒரு நாள் கூட நம்ம நடந்த நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கிடையாது. அப்ப அவர் மூலியமா ஒருத்தர் கூட வந்து சேர்ந்து கிடையாது. நான் இவர்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தினேன், இவர் சேர்த்தேன், போனேன், இத்தனை கூட்டம் நடத்தினேன். எந்த நிகழ்ச்சியை காகிதம் எழுத்து நிகழ்ச்சி எடுத்து அவர் நடத்துறது கிடையாது. அம்பேத்கர் பிறந்தநாளை எடுத்து நடந்தது கிடையாது. தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுடைய பிறந்தநாளை எடுத்து எந்த நிகழ்ச்சியும் கட்சி நிகழ்ச்சியை அவர் தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துனதே கிடையாது. ஒரு இயக்கம்னா அந்த கட்சியை சேர்ந்தா அந்த கட்சியுடைய ஏதாவது ஒரு நிகழ்வு நம்ம தம்பிங்க அவர் ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு ஏதோ நல்லா பேசுறாருக்காக அவரே எல்லா கூட்டங்களும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவரும் பேச ஆரம்பிச்சாப்புல, பேசினாப்புல, போனாப்புல, வந்தாப்புல. அது மூலியமா எந்த கட்சி இவர் போய் பேசி எங்கேயுமே வளர்க்கவே இல்லை. இடத்துல போய் இவர் பேசி இவரை வளர்த்துனார். கரெக்டா பேசுவார். என்னைக்குமே இந்த சேத்துப்பட்டு இளவங்க வந்து நெத்தியில் அடிக்கிற மாதிரி பேசுவார்ன்றதுக்கு உங்க கருத்தை உண்மையிலே நாங்க வரவேற்கிறோம். சரியா பேசுனீங்க. சின்ன பையங்க என்ன ஷானவாஸ். நான் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்ன பேசின பேச்சு தான் ஷானவாஸ்லாம் இப்ப பேசுறாங்க. கரெக்டு தான். ஆனால் தலைவர் ஸ்டைலில் பேசுவார். அப்படியே நீ அதையும் பார்க்கணும். தலைவர் மாதிரி அப்படி கொண்டாடுவார் ஸ்டைலு. அவர் எந்த ஸ்டைலாம் பேசணும் நமக்கு என்ன தேவையில்லாத வேலை. சரி, நம்ம நேரம் வருவோம். இந்த 2 தம்பியை இங்கே இருக்கிறாங்கல்ல, 2 பேர் ஷார்ட்டை சவுக்குன்னு கம்பெனி வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஓவர் அளவுக்கு மேல் பேசுறாங்களே, அது எப்படி நம்ம பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியுமா? ஆமா ஆமா, அது சாட்டை முருகனோ இல்லை சவுக்குக்கோ நம்மலாம் பதில் சொல்லக்கூடாது. ஆமா, பதில் சொல்லக்கூடிய தகுதியான நபர்கள் அவர்கள் கிடையாது. இல்லை, அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருவியாதிகள் புற்றுல பார்த்துருக்கீங்களா நீங்க? அன்னை திரேசா தான் அவங்க வந்து தெரேசா அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாதிரி வியாதிஸ்தர்கள்லாம் அழைச்சி அவங்கள அணைச்சி அவர்களுக்கான நோய்களுக்கான மருந்தை கொடுத்து அவர்களை தொடச்சி எல்லாமே ரத்தம் சீழுமா இருப்பவர்களை துடைத்து ஒழுங்குபடுத்தக்கூடிய அல்லது அவர்களை சீர்படுத்தக்கூடிய இடத்தில் ஒரு அவங்களுக்கு தொழுநோயாளர்கள் அவங்களை வந்து அந்த சீலை கூட துடைத்து அவங்க பணிவரை செய்தார்கள் என்ற வரலாறு. சீர்திருத்தவாதியா இருந்தவர் அன்னை தெரேசா அவர்கள், தாய் உள்ளம் கொண்டவர் அவர்கள். ஆனால் சவுக்கு சங்கரோ அல்லது துறைமுகனோ அது போன்ற தொழில்நோயாளிகள் கைகளிலும் கால்களிலும் அவர்கள் உடலிலும் வடிகிற சீடியும் ரத்தியம் நக்கி பிழைக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பெரிய மோசமா சொல்றீங்களே சார்? மோசம் இல்லை, அது ஒரு அருவருப்பான, விரும்பத்தக்காத, சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள். அவர்கள் தனிநபர் ஒழுக்கமாகவும் இருந்தாலும் சரி, பொது ஒழுக்கமாக இருந்தாலும் சரி,
அரசியல் நாகரிகத்தை தாண்டி பொது ஒழுக்கத்தை தாண்டி சராசரி மனுஷனுக்கு பேசக்கூடிய அந்த நிலையிலையும் தாண்டி அரக்க குணத்தோடு மிக கேவலமா பேசக்கூடிய நபர்களுக்கு இளங்கோ போன்ற ஆட்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் தலைவரை வந்து இவ்வளவு கேவலமாக பேசும் பொழுது சிறுத்தைகளாகி நமக்கு ஒரு கோபம் வருது இல்ல. என்னடா அவங்க பைத்தியக்கார பயலுங்க ஆரம்பத்துல அப்படி பேச முடியுமா? இப்ப கொஞ்ச நாளா பேசிட்டு இருக்காங்களே. மோசமான ஒரு பதில் சொல்ல முடியாது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வந்து அப்ப உன்னை பாவம்னு விடுறேன்பா, விடுப்பா, நீ வந்து பாவம், நீங்க நோய் பிடிச்சவங்க. பாவம் இல்ல, அந்த மாதிரி நோயாளிகளை கூட அவர் விடுவது கிடையாது. ஓ, அப்படி வர்றீங்க அர்த்தம். ஆமா, அவர்கள் அப்படி அவ்வளவு மோசமானவர்கள். ஆனா திமுக அவங்களுக்கு குலைப்பதற்கான எலும்புகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்திலாம் நமக்கு கிடைச்சிருச்சு. எல்லாம் அவங்க குறிப்பா அந்த சாட்டை துரைமுருகன்றவருக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணால் காசு கொடுப்பதற்கு ஒரு சில கூட்டம், திமுக கூட்டம், திமுக மட்டும் இல்ல, திமுக போன்று இருக்கிற கூட்டங்கள், சங்கி கூட்டம் வரிசையா நிக்குது. நீங்க என்ன வேணா பேசுங்க. அவன் பாரு, அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியாது. அந்த சாட்டை முருகனுக்கு பொடிப்பையன், அவன் என்னன்னு தெரியல. அவன் என்ன, அவன் பைத்தியக்காரனா லூசான்னு கூட தெரியல. ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் ஒரு மேடையில அத்துமீறி அவருடைய தொண்டர்களே ஏறிட்டாங்க. அதுல அவரு திணறி நிக்கிறாரு. தலைவர் இப்படி வந்துட்டாருன்னே எல்லாரும் பதறான். எதிரி கூட அப்ப நமக்கு பிடிக்காத நபர் பிஜேபி காரர்கள் கூட ஒரு சிலர்கள் வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு பேசினாங்க. ஏப்பா என்னப்பா தலைவரை போய் இப்படி பண்றீங்களாப்பா, நீங்களா இருந்து எதனா பார்க்க கூடாதா, அப்படி விட்டு வந்துட்டீங்களாப்பா அப்படின்னு ஒரு சிலர் என்கிட்ட தொலைபேசி மூலியமாகவும் நேரடியாகவும் மற்ற மூலியமாகவும் என்கிட்ட பேசினாங்க. ஆனா அந்த துளி அளவு கூட இறக்கம் இல்லாத அந்த நாய், இந்த சாட்டை முருகன்ற நாய், வாங்க லீவ் இட் ப்ளீஸ் உட்காருன்னு அதை கிண்டல். இல்ல, நீங்க அளவுக்கு மீறி தான் பேசுறீங்க. ரைட்டா? நீங்க எந்த ஊர்னு தெரியல. சேத்துப்பட்டி இளங்கோ சென்னை சிட்டி, கரெக்டா? சொந்த ஊரு. சும்மா இது அதுக்கு சம்பந்தம். நான் ஞாபகப்படுத்துற வந்து ஒரு கருத்துக்காக சொல்றேன். பின்னிடுவான் அவனை. தம்பி தேவையில்லாத பேசாதீங்க. நீங்களா மதுரை இருந்து நேற்று நைட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க மாவட்டம். அவன் எந்த ஊருன்னு தெரியல. மதுரைல இருந்து நம்ம பையில ஃபோன் பண்ணிட்டாங்க. நேரடியாக சீமானிக்க ஃபோன் பண்ணிட்டான். அன்னை சீமானிக்க, உங்க பையனை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி சேவரத்தினா. அது தம்பி சிறுத்தைக்கனி ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொன்னேன். அண்ணா என்னண்ணே தலைவர்கிட்ட பேசினேன் அப்படின்னா. டேய் அதெல்லாம் போகக்கூடாதா, அப்படிலாம் போகக்கூடாதா, சின்ன பையடா பொடி பயிலிடா, அதெல்லாம் இங்கே பார்த்துக்குருவாங்க, நீங்க அமைதியா இருங்கடா, நம்ம வந்து ஜனநாயகத்துக்கு வந்துட்டோம், கரெக்டா? தேர்தல் பாதிக்க வந்துட்டோம். இல்ல தலைவரே பேசுறாங்க. இது என்ன, நீ உயிர் வாழ்றதே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு, பிறப்பு நான் வரேன்ட்டாங்க மாவட்டம். அப்புறம் நம்ம சொல்லிக்கலி இது பண்ணி அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா. அதெல்லாம் வந்து ஜனநாயகத்தையே பார்ப்பேன். தப்பு சரி அவனுக்கே தண்டனை கிடைக்கும். சரிதானே? இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பாரு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. உங்களை மன்னிச்சு விடுறேன்ப்பா, விடுங்கப்பா. ரைட்டா? இப்ப இந்த பைத்தியக்கார பயில எல்லாம் நம்ம பேசிட்டோம், கரெக்டா? இனி வந்து ஒரு முக்கியமான கேள்வி பேச வேண்டியிருக்குது. இந்த சட்டமன்றத்துல நடக்குது பாத்தீங்களா இந்த நிகழ்வுகள்லாம், இதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? சட்டமன்றம் மிக புனிதமான ஒரு இடம். சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றக்கூடிய மன்றமாக அது இல்லை. குறிப்பாக இங்க இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் உரிமைக்காக, தமிழுடைய நலனுக்காக, தமிழுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு மன்றம். அதிலே இங்க இருக்கிற பிரதிநிதிகள் கூடி பேசக்கூடிய விஷயம். ஆனா சட்டமன்றத்தில் இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்வுகளை பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்து பேசக்கூடிய பேரறிஞர் அண்ணா, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர், அப்படியே போன்ற தலைவர்கள்லாம் அது உள்ளே அமர்ந்திருந்தார்கள். குறிப்பாக நம்முடைய சபாநாயகராக விளங்கியவர், இன்றைக்கும் எல்லோரும் சொல்வார்கள், கடைசியாக அம்மையார் ஜெயலலிதாவும் நம்முடைய கலைஞர் அவர்களும் சொன்னார்கள், சிவசங்கரன் பிள்ளை போல ஒரு அரசியல்வாதி, ஒரு சபாநாயகர் இதுவரை தமிழ்நாட்டில் வரவே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுநாள் வரை சிவசங்கரன் பிள்ளை கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு 70 ஆண்டுகளை கழித்து சிவசங்கரன் பிள்ளையை பேசுகிறோம் என்று சொன்னால், சிவசங்கரன் பிள்ளை ஒரு தலித், அவர் ஒரு பறையர், சேத்துப்பட்டை சார்ந்தவர். அவர் சொந்தக்காரர்? எனக்கு சொந்தக்காரர் கிடையாது, ஆனா சேத்துப்பட்டு பகுதியை சேத்துப்பட்டு ஏன்னா இன்னொன்னு நுங்கம்பகம் சுடுகாட்டுல அவருடைய சமாதி இருக்குது. நான் ஒரு டைமும் போறப்போ பாக்குறப்போ அதை சுத்தப்படுத்தி தான் வருவேன். ஆனா சிவசங்கரன் பிள்ளை போல ஒரு அரசியல்வாதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. சிவசங்கரன் பிள்ளை ராஜாஜியுடைய சிஷியன். ஆனா இன்னைக்கு நடக்கிற சட்டமன்றம் வந்து ஒருவருடைய தனிநபருடைய பிரச்சனைகளை பேசுவது, அவர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பேசுவது, அவருடைய நலனை சார்ந்து அவருடைய சொத்துக்களை பேசுவது,
அவர் என்ன வீட்டுல சாப்பிட்றாரு, இவர் என்ன வீட்டுல சாப்பிட்றாரு, இவர் எவ்வளவு சொத்து வச்சுருக்கிறாரு, இவர் எந்த நிலத்துல விளைஞ்ச அரிசியை சாப்பிட்றாரு, இவர் எந்த நிலத்துல விளைஞ்ச காய்கறியை சாப்பிட்றாரு, இவர் என்ன மாதிரி கார் வச்சுக்கிறாரு, இவர் என்ன மாதிரி கார் வச்சுக்கிறாரு என்று மிக கேவலமாக கேட்க முடியாத அவர்கள் சொந்த பிரச்சனையை பேசுவதற்காக கூடுகிற கூட்டமாக அது இந்த சட்டமன்ற கூட்டம் விலகுகிறது. யாரும் மக்கள் பிரச்சனையை பற்றியோ அல்லது பொது பிரச்சனையை பற்றியோ இல்ல புதிய பிரச்சனைகளை புதிய செய்திகளை பற்றியோ இல்ல புதிய உருவாக்கத்தை பற்றியோ அங்க பேசுவதே கிடையாது. ஒரு நல்ல திட்டங்களை பற்றி பேசுவதும் கிடையாது. எந்த திட்டத்தை முன்வைக்கிறார்களோ அந்த திட்டத்தின் மீது எந்த விவாதமும் நடப்பதும் கிடையாது. திட்டத்தை பேசுவதற்கு முன்னே அவர்களே எழுந்து நீ இங்க வாங்கின, நான் அங்க வாங்கினேன், அவங்க வாங்கினேன், அதுக்கு சட்டமன்றமே தேவையில்லை. இந்த சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஆளுங்கட்சி தலைவரோ 2 பேரும் பேசுவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பேச்சு ஒரு நாளும் இது நாள் வரை அமையவே இல்லை. இது நாள் வரைன்னா நீங்க டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொல்றீங்களா, மொத்தத்துல திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களா? பெருமா நான் அப்பதான் சொல்றேன். ஓ, ஆரம்பத்துல சொல்றீங்க. அப்ப வந்து சமீபத்துல இந்த சட்டமன்ற இந்த புதிய ஆட்சி ஏற்ற பிறகு சொல்றேன். நான் ரொம்ப அதை கவனமா கவனிச்சுதான் வரேன். நல்ல நடத்த விடாம கெடுப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தானே, திமுக தானே, அவங்க தானே சண்டைக்கு போறாங்க, வம்புக்கு போறாங்க. ஒரு அமைச்சர் அதுல இருக்காரு. எங்க அமைச்சரை தவிர வன்னியரசை தவிர வேற யாரும் அங்க வந்து மக்கள் பிரச்சனையோ. உங்க அமைச்சர் யாரு? வன்னியரசு. ஓகே, எப்படி சிறப்பா பணியாற்றி சிறப்பா பேசுறாப்ல, சிறப்பா பண்றாப்ல. இப்ப இந்த அயலக பிரச்சனை மட்டும் அது ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நாங்க முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சின்ன சின்ன அப்புறம் உங்கன்றத நம்ம எம்எல்ஏ யாரு ஜோதிமணி அவர்களே சொன்னார்ல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப இது உடனே முதல்வர் அப்ரூவ் பண்ணிருக்கிறார்ல, அதுவும் அதெல்லாம் பாராட்டுங்க. நல்ல விஷயங்களை பாராட்டுவோம். ஒரு 6 மாசம் பொறுத்திருப்போம். 6 மாசத்துக்கு பிறகு இப்படி இருந்தா எம்எல்ஏ தான், அவருக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏவாவேலு எம்எல்ஏ தான், அவரு கார் ஊரை பூரா அடிச்சு உலையில போட்டு வச்சிருக்காங்க, உலையில அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. கார்ல என்ன காரு? துபாயில இருக்குல்ல ரேஞ்ச் ரோவர், அந்த வண்டி வச்சிருக்காங்க, புரோட வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, மதிப்புள்ள கார் வச்சுக்கிற ஆட்கள். நான் என்ன சொல்றேன்னா, யாருக்கு வந்து எந்த எம்எல்ஏ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு காரை கொடுக்கணும். விரும்புகிறார் என்பதை விட அவங்களுக்கு தெரியுமில்ல, அவன் வறுமையா இருக்கானா ஏழ்மையா இருக்கானா என்ன பொசிஷன்ல இருக்கான்னு தெரியுமில்ல. கண்டிப்பா அவங்களுக்கு கொடுங்க, மற்றவங்க எல்லாம் இருக்கிற கார்களை புடுங்குங்கன்றேன். கரெக்டா? ஆனா உண்மையிலே உங்க கருத்து ரொம்ப நேர்மையானது, ரொம்ப சிறப்பானது. உங்களை நாங்கள் வந்து பாராட்டுகிறோம். இத்தோடு உங்களுடைய உரையை நாங்கள் முடிக்கின்றோம். ஜெய் பீம். ஜெய் பீம்.